இந்த முருகன் கதை நிச்சயம் உங்களை மெய்சிலிருக்க வைக்கும். சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு அரிமதன் என்ற முருக பக்தர் அவருடைய 4 வயது குழந்தையுடன் திருச்செந்தூரில் உள்ள முருகனை தரிசிக்க செல்கிறார். அவர்கள் கோவிலுக்கு சென்ற நாள் கூட்டம் சற்று அதிகமாகவே இருந்துள்ளது. கூட்டத்தையும் பொருட்படுத்தாமல் முருகனை காண வேண்டும் என்ற பக்தியோடு கோவிலின் உள்ளே நுழைகிறார். அப்போது முருகனை தரிசிப்பதற்கு முன்பு கடலில் நீராடிவிட்டு வரலாம் என செல்கிறார். கடலில் நீராடிவிட்டு வந்து பார்க்கும் பொழுது அவருடைய 4 வயது குழந்தை அங்கிருந்து காணாமல் போகிறது. குழந்தை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அரிமதன் அவரின் குழந்தையை தேடி கோவிலை சுற்றியுள்ள பல பகுதிகளில் அலைகிறார். ஆனால் எங்கு தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை. இதனால் மனமுடைந்த அரிமதன் கண்களில் நீரோடு முருகன் சன்னதிக்கு சென்று, ஐயா, நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்யவில்லையே, உன்னை மட்டும் நம்பி வந்த எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை? என் குழந்தையை என்னிடம் சேர்த்து விடு என அழுகிறார். சிறிது நேரம் கழித்து ஒரு சிறு பாலகன் ஒளி வீசும் முகத்துடன் அவரை நோக்கி வந்து, ஏன் அழுகிறீர்கள்? உங்களது குழந்தை இங்கே உள்ளது என குழந்தையை அவரிடம் ஒப்படைத்தார். குழந்தையை கண்டதும் பெரும் மகிழ்ச்சி அடைந்த அரிமதன் குழந்தையை அழைத்து வந்த பாலகனிடம், நீ யாரப்பா, எங்கிருந்து வருகிறாய் என கேட்கிறார். அதற்கு அந்த பாலகன், என் பெயர் குமரன் என கூறி கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து மறைகிறான். துன்பம் என்று ஒரு குரல் அழைத்தால் போதும், ஓடோடி வந்து காப்பார் என்பதற்கு இதுவே சான்று. இது போன்ற முருகப்பெருமானின் திருவிளையாடல் உங்களது வாழ்விலும் நிகழ்ந்து இருந்தால் அதை கமெண்டில் கூறவும். இது போன்ற கதைகளை தெரிந்து கொள்ள நமது